இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸுக்கும் தமிழுக்கும் வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம். தமிழ் அப்படின்னா பகுதி ஆ, இலக்கியமுக்கு பகுதி இ உரைநடை, அதுக்கு வந்து வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து தமிழுக்கு வந்து சொல்லியிருந்தேன் புக் வாங்குறதுக்குன்னு சொல்லி சுரேஷ் அகாடமி மென்ஷன் பண்ணியிருப்பேன். சுரேஷன் கிடையாது, நிறைய அகாடமிஸ் இருக்குது. சுரேஷ் இருக்காங்க, சங்கர் இருக்காங்க, டாஃப் அகாடமி இருக்காங்க, சாய்ஸ் அகாடமி இருக்காங்க, அதேமான் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து புத்தா பப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. எதுலையுமே எனக்கு ரேட் தெரியல. உங்களுக்கு நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு அஃபோர்டபுளாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இது அஃபோர்டபுள்னு பார்த்துட்டு. ஸோ இப்போ வந்து எல்சிஎம்னு இப்போ வந்து நம்ம வந்து மேக்ஸ் வேர் டு ஸ்டடி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ டாபிக் ஃபஸ்ட்டு எல்சிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எந்த டேர்மில் இருக்குது, எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, எந்த சாப்டரில் இருக்குன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் லாஸ்க்கு, ரேஷியோக்கு, பர்சன்டேஜுக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, அதே மாதிரி ஏபிஜிபி அப்படின்னும்போது அர்த்தமெட்டிக் மீன், அதாவது கூட்டுத்தொடர் அடுக்குத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இது கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன் 2D 3D எல்லாமே இதில் கவர் ஆயிரும். ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதுதான் வந்து மேக்ஸ் வேர் டு ஸ்டடி. ஆக்சுவலாக வந்து இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் கொடுத்துட்றேன், நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பகுதி ஆ இருக்குது. அதில் வந்து நம்ம ஞாபகம் இருக்கா, குரூப் 2ல் நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். நான் இந்த வந்து குரூப் 2ல் வந்து திருக்குறள் கொஷின் வந்துச்சு. அது கூட வந்து எந்த புக்கில் இருக்குதுன்னு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது எங்கே வந்து நமக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே நமக்கு வந்துருக்கு பாருங்கள், திருக்குறளில் 25 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பெரியாரை துணைக்கோடல்னு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரத்துலேருந்து தான் நமக்கு அந்த திருக்குறள் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன தெரியுது அப்படின்னா புக்கில் இருந்தாலும் இல்லாட்டியும் சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த 25 அதிகாரத்தை சேர்த்து நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. நான் வேர் டு ஸ்டடி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். 10 தலைப்புக்குமே கொடுத்துருக்கேன். தனித்தனியாக எங்கே இருக்குது அது தலைப்பு, அது எந்த புக்கில் இருக்குதுன்னு சொல்லி புக்கு அந்த டேர்ம் கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் கொடுக்கல. ஏன்னா வந்து இது வந்து செய்யுள் அப்படின்றனால 2 பக்கம் 3 பக்கம் அந்த மாதிரி தான் வரும். அதனால் செய்யுள் பேஜ் நம்பர் கொடுக்கல. ஆனால் வந்து எங்கே வந்து வருது, அது வந்து எந்த புக் எந்த டேர்ம் வைஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். அரை இலக்கியமாக இருக்கட்டும், கம்பராம ராமாயணமாக இருக்கட்டும், 8 தொகை 10 பாட்டு அந்த இதுவாக இருக்கட்டும், இல்லாட்டி இங்கே வந்து சிலப்பதிகாரம் அந்த 5th இதில் இருக்கட்டும், இல்லை பெரிய புராணம், 4வது திவ்ய பிரபஞ்சம் அந்த மாதிரி இருக்கட்டும். அதே மாதிரி 7th டாபிக் சிற்றிலக்கியங்கள், அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூ புக்கு, ஓல்டு புக்கு. அதே மாதிரி 8th வந்து மனோர்மணியம், பாஞ்சாலி சபதம் அந்த மாதிரி. 9th சித்தர் பாடல்கள். அது மட்டும் இங்கே வந்து நான் லெசன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து சித்தர் பாடல்களுக்கு அப்புறம் நாட்டுப்புற பாடல்கள், அதுக்கு மட்டும் லெசன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பேர் 6th செகண்ட் டேர்ம் அப்படின்னா அது என்ன லெசன் அப்படின்னா அது லெசனாகவே இருக்குன்றனால அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நாட்டுப்புற பாடல்கள். அதே மாதிரி 10th பார்த்தோம் அப்படின்னா சமய முன்னோடிகள் அப்படிங்கும்போது அதே மாதிரி திருமூலர்னா அவங்க எதில் இருப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரிமைனிங் டாபிக் அப்படின்னா நம்ம செகண்டில் பார்த்தோம் தெரியுமா, இங்கே செகண்டில் கொடுத்துருக்காங்க தெரியும், அறநூல்கள்னு போட்டுட்டு 14 கீழ்கணக்கு நூல்கள்னு கொடுத்துருக்காங்க. அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் தான் இந்த ரிமைனிங் இருக்குது. இது வந்து புக்கில் இல்லை, ஆனால் வந்து சிலபஸில் இருக்கனால இதை பற்றி நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா இதை பற்றி ஆல்ரெடி கொஷின்ஸ் வந்திருக்கு நம்ம டிஎன்பிசியில். இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அறநூலா, அகநூலா, புறநூலான்னு கேட்டிருக்காங்க. ஒரு தடவை இதோட திணை வைப்பும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து சிலபஸில் இருக்குது, புக்கில் இல்லாட்டியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஐஞ்சிறுகாப்பியம் பற்றியும் பெருசாக இல்லை புக்கில். ஸோ ஐஞ்சிறுகாப்பியம்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதோட ஆசிரியர் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அது என்ன சமயம், சமண சமயமா, பௌத்த சமயமா, அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதோட உட்பிரிவு வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து இலம்பகமில் இருக்கா, காண்டமில் இருக்கா, சருக்கமில் இருக்கா, ஸோ அந்த மாதிரி என்ன உட்பிரிவுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஐஞ்சிறுகாப்பியம் வந்து இல்லை புக்கில். அதே மாதிரி 7th ஹெட்டிங்கில் வந்து சிற்றிலக்கியங்களில் வந்து இங்கே பாருங்கள், சிற்றிலக்கியங்களில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருக்குற்றலக்குறவஞ்சி, கலிங்கத்தபரணி, முத்துராயன், தமிழ் விடுத்தூது, நந்திக்கிழமை, முக்கூடப்பள்ளு, காவடி சிந்து, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், ராஜராஜ சோழன் மூலம் தொடர்பான செய்திகள்னு கொடுத்துருக்காங்க. இது இப்போது அப்டேட்டான நியூ சிலபஸ். ஓல்டு சிலபஸில் இதோட எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அழகர் கிள்ளை விடுத்தூதும், பெத்தலஹேம் குறவஞ்சி, இது 2ம் கொடுத்துருப்பாங்க. இது எங்கே இருக்குன்னா ஓல்டு 11th புக்கில் இருக்குது. ஆனால் இப்போ இந்த 2 சிலபஸ்லேருந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது 2லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு. ஒரு தடவை மட்டும் வந்திருக்கு. 2லேயுமே அதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், பெருசாக வெறும் வந்ததில்லை. ஸோ பார்க்குறதுனா அதை 2ம் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஆனால் நான் வேர் டு ஸ்டடியில் அதை நான் மென்ஷன் பண்ணலை. நல்லா பாருங்கள், சிலபஸில் இல்லை, அதனால் நான் வேர் டு ஸ்டடியில் அதை மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் தனியாக நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதே வந்து பகுதி ஈன்னு பார்க்கும்போது எல்லாமே ஃபுல்லாக லெசன்ஸாக வரும். ஏதாவது இயலில் வந்து இருக்கிற பாடமாக வரும். அதனால் நான் எழுதியிருக்கேன் என்னென்ன பாடம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி அப்படின்னா அவங்களுக்கு அப்படி இப்படி எல்லாமே பாடம். அதே மாதிரி மரபு கவிதைனா மரபு கவிதையில் யார், முடியரசன், வாணிதாசன், சுரதா,
கண்ணதாசன், உடுமலை அப்படின்னு அவங்க அந்த மாதிரி புதுக்கவிதையில் யார் யார் இருப்பாங்களோ, பிச்சமூர்த்தி, செல்லப்பா, சிவராமு, அப்புறம் பசுவையா, மீனாட்சி, மணி, சிற்பி, மேத்தா, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரஹ்மான், இன்குலாப், தமிழ் ஒலி, கல்யாஞ்சி, தேனரசன், ராஜமார்த்தாண்டன், பிருந்தா, மீரா, இந்த மாதிரி. அதே மாதிரி வந்து தமிழ் கடித இலக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மூவா, அண்ணா அந்த மாதிரி வந்துடும். அப்போ நிகழ்கலை அப்படிங்கும்போது நியூ புக்கில் மட்டும்தான் இருக்குது, ஓல்டு புக்கில் இல்லை. அதே மாதிரி வந்து சிறுகதை தலைப்பு அப்படிங்கும்போது நம்ம சிறுகதை வந்து இதுதான் சொல்லிட முடியாது, ஏன்னா சிறுகதை நிறையா இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து தலைப்பு அப்படிங்கும்போது நம்ம ஓல்டு புக்கும் பார்க்கணும், நியூ புக்கும் பார்க்கணும், எல்லா தலைப்புமே பார்த்துடணும். ஸோ கலைகள்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எங்கே இருக்குன்னா தமிழின் தொன்மை, அதுவும் வந்து நியூ புக்கில் எங்கே இருக்குது, ஓல்டு புக்கில் இருக்குமா. உரைநடை அப்படின்னா அதில் யார் யார் வருவாங்க அப்படின்னா பரிதிமார் கலைஞர், மறைமடிகள், நாம வெங்கடசாமி, ராபி, திருவிக்கா, வையாபுரி, தனிநாயம் அடிகள், செய்கதம்பி பாவலர், அந்த மாதிரி. தமிழ் பணி அப்படின்னா வந்து ஊவேசாவும் தேப்பு மீனாட்சி தரேன். பரிதிமார் கலைஞரும் தமிழ் பணியில் வருவாங்க. ஆனால் பட் இங்கே நான் எழுதுனால நான் இங்கே அதை எழுதலை. ஸோ தமிழ் தொண்டு அப்படின்னா அவங்க 2 பேர் வருவாங்க. அதே மாதிரி இங்கே தமிழ் தொண்டில் வந்து ஜியு போப், வீரமாமுனிவர். ஸோ எல்லாமே நியூ புக் ஓல்டு புக்குன்னு இருக்குது. அப்புறம் சமுதாய தொண்டு அப்படிங்கும்போது பெரியார், முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராஜர், மாப்போசி, காயிதே மில்லத், எம்ஜிஆர், வஉசி, இந்த மாதிரி. நம்ம தமிழகம் ஊரும் பேரும் அப்படிங்கும்போது ஸோ தெக்கலாம் புகழும் திருநெல்வேலி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி சீமை கவியும், அந்த மாதிரி இங்கே எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. அதேமாதிரி வந்து உலகளாவிய தமிழர்களின் சிறப்பு அப்படின்னா அதில் என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ அதெல்லாமே நியூ புக் ஓல்டு புக் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணி தான் போட்டிருக்கேன் நான். அதேமாதிரி அறிவியல் சிந்தனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அது என்னென்ன லெசன்ஸில் இருக்குது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தமிழ் மகளின் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய விடுதலை போரில் தமிழக பங்கு. ஸோ அது வந்து எங்கே ஓல்டு புக் 8ல் இருக்குது அப்படின்னா. அப்போ வள்ளியம்மை, ராணிமங்கம்மாள், அதுக்கப்புறம் கல்வியில் சேர்ந்த பெண்கள், வேலுநாச்சியார், அப்புறம் மங்கையை பிறப்பதற்கே அப்படின்னா 10th ஒரு லெசன் இருக்குது, இயல் 7ல். அதுக்கப்புறம் செவ்வி அப்படின்றது அது 11th இருக்குது. அப்புறம் வைமு கோதை நாயகி பற்றி 12th இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி தமிழர் வணிகம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் நியூ புக் ஓல்டு புக் எங்கெங்கே வந்து என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னா உணவே மருந்து அப்படின்னா அதுவும் வந்து நியூ புக்கில் எப்படி இருக்குது, ஓல்டு புக்கில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ 20 அப்படிங்கும்போது கல்வி, அழகு, அந்த மாதிரி. அப்புறம் முத்துக்கோமரசம், பிள்ளை தமிழ், தெய்வமணிமாலை, இதெல்லாம் ஏன் அப்படின்னா வந்து 20வது தலைப்பு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து சமய பொதுமை உணர்த்தும் தாயுமானவர் ராமலிங்க அடிகளார் அப்படின்றதுனால தான் இங்கே வந்து தெய்வமணி மாலைன்னா அதெல்லாம் வந்து அவங்களோட நூல்கள். ஸோ அந்த தெய்வமணி மாலை அதெல்லாம் அவங்களோட நூல்கள். ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து இப்படி எழுதி கொடுத்துருக்கேன் நான். அப்புறம் 21வது தலைப்பு அப்படின்னா நூலகம், அதாவது நூல் நோக்கி நூலகம் அப்படின்றது. அப்புறம் வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேண்டும். ஸோ நியூ புக்கில் ஓல்டு புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு இது சிலபஸ் வைஸு. இதே வந்து புக் வைஸ் படிக்கிறவங்க 11th ஓல்டு புக் 12th ஓல்டு புக்கில் என்ன பண்ணேன், 11th ஓல்டு புக்கு 12th ஓல்டு புக்கு நான் மோரோவர் எல்லாமே நான் போட்டுட்டேன். ஆக்சுவலாக எதுவுமே நான் வந்து இது பண்ணல. ஏன் வழிபாடு பாடல்கள் கூட போட்டிருக்கேன் அப்படின்னா ஏன் அப்படின்னா வந்து அதில் நம்ம படிக்கிற சுந்தரர், அதுக்கப்புறம் வந்து உமறு புலவர், வீரமாமுனிவர் இவங்களே தான் வருவாங்க, குலசேகர ஆழ்வார் அவங்க தான் வருவாங்க. இதெல்லாம் நூல் குறிப்பு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்க்கட்டி கூட நூல் குறிப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. நூல் குறிப்பு வந்து ஒருத்தவங்களை பற்றி 6 இடத்துல 7 இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ 11th ஓல்டு புக் 12th ஓல்டு புக் வந்து ஃபுல்லாகவே நான் போட்டிருக்கேன். வாழ்த்து அப்படின்னா தொகை நூல்கள் அப்படின்னா எல்லாத்துலேயுமே சப்டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாகவே நான் போட்டுட்டேன். இதே 11th அப்படின்னா இயல் 2 வந்து ஐங்குறு நூறு பார்க்கணும். இயல் 3 வந்து காவடி சிந்து, குறுந்தொகை, புறநானூறு, வாடிவாசல் அப்படின்றது. இயல் 4லனா நீலகேசியும் புறநானூறு. இயல் 5 அப்படின்னா பிள்ளைக்கூடம், அதுக்கப்புறம் நற்றிணை அந்த இது. நெக்ஸ்ட்டு வந்து தொல்காப்பியம், அதுக்கப்புறம் இதழாளர் பாரதி அப்படிம்பாங்க. இயல் 6 அப்படின்னா சீராப்புராணம், அகநானூறு அப்படின்றது. இயல் 7ன்னு பார்த்தோம் அப்படின்னா காலத்தை வென்ற கலை, குற்றால குறவஞ்சி, திருச்சாரல். இயல் 8னா புரட்சி கவி, பதிற்றுப்பத்து அப்படிம்பாங்க. இயல் 9 அப்படின்னா சித்தர் உலகம், காவியம், துணைந்து போனவர்கள். இயல் 10 மனோர்மணியம் மட்டும்தான். 12th நியூ புக் அப்படின்னு பார்த்தோன்னா இயல் 1 அப்படிங்கும்போது இளந்தமிழை அப்படின்றது. அதுக்கப்புறம் தம்பி நெல்லையப்பருக்கு. செகண்ட் இயல் வந்து நெடுநல் வாடை. இதே வந்து இயல் 3 அப்படின்னா வந்து கம்பராமாயணம். 4 வந்து ஃபுல்லாகவே படிக்கணும், ஏன்னா எல்லாமே சிலபஸில் கவர் ஆகுது. இயல் 4 ஃபுல்லாக. இதே வந்து இயல் 5 அப்படின்னா தெய்வமணி மாலை, நம்ம அந்த இதை பார்த்தோம் பார்த்தீங்களா அது. அப்புறம் தேவாரம், அகநானூறு இதெல்லாம். இதே வந்து இயல் 6னால் வந்து திரைமொழி, அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், மெய்ப்பாட்டியல் அது படிக்கணும். இதே வந்து இயல் 7ல் வந்து தேயிலை தோட்டத்து பாட்டு, அப்புறம் புறநானூறு. அதே வந்து சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் அது பார்க்கணும். இயல் 8ல் வந்து ரட்சணிய யாத்திரை, அதுக்கப்புறம் சிறுபான் ஆட்சிப்படை,
குறியீடில் வந்து மேற்கோள்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா வந்து மேற்கோள் இருந்துச்சு. ஸோ வந்து இது வந்து 11th நியூ புக் ஓல்டு புக் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்படி பார்க்கல அப்படின்னா இது கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து வேர் டு ஸ்டடியில் வந்து சிலபஸ் வைஸும் சொல்லிட்டேன். இது வந்து புக் வைஸ் பார்க்குறவங்களுக்கும் நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு தமிழ் வந்து நியூவாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க லோ ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6th ஸ்டார்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக நம்ம ஹை ஸ்டடீஸ் பண்ணால் நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். ஏற்கனவே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா 6th to 10th விட்டுட்டு நீங்கள் 11th 12th நல்லா வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஓல்டு புக் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அட்வான்ஸ் தமிழ் படிக்கும்போது கூட நீங்கள் நியூ புக் வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்து இது பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒன்று ஷார்ட் நோட்ஸ் எடுத்து பாருங்கள் தமிழுக்கு. இல்லை அப்படின்னா வந்து அந்த நூல் ஆசிரியர்னு சொல்லி நூல்வெளி இருக்கும் பார்த்தீங்களா, நூல்வெளிலேருந்து மேக்ஸிமம் நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நூல்வெளி வந்து நல்லா உங்களுக்கு வேணும்னா தனியாக எடுத்து எழுதி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு மறக்கிற விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து பாடல் வரி இருக்குல்ல, ஃபஸ்ட் 2 லைன் செகண்ட் 2 லைன் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம் தமிழ். ஆனால் மேக்ஸிமம் வந்து நூல் குறிப்பு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய இடத்துல ஒருத்தவங்களை பற்றி நூல் குறிப்பு இருக்கும். ஸோ நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து 10 நூல் எழுதியிருந்தால் ஒரு இடத்துல 4 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு இடத்துல 5 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணாத இடத்துல இன்னொன்று இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் சேர்ந்து எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்காக நீங்கள் இது பண்ணிக்கலாம்.